ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. இது ஆண்டவருடைய பிள்ளைகளால் மட்டுமே முடியும். உலகம் நமக்கு உடனே பட்டம் கட்டும். அந்த பட்டங்களை எல்லாம் கண்டு கவலைப்படக்கூடாது. ஏமாளி என்று சொல்லலாம். எப்பொழுது எவ்வளவு சண்டை போட்டாலும் சொரணை இல்லாமல் இருப்பதை பார் என்று சொல்லலாம். ஒருவேளை சண்டைகள் வீடுகளிலே வரும் பொழுது பதிலுக்கு பதில் சண்டை போடுகிறீர்களா? சண்டை போட்டுவிட்டு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே என் கணவனை திருத்தும், மனைவியை திருத்தும், மாமியாரை திருத்தும் கேட்க மாட்டாரு. ஜெபத்தை கேட்க மாட்டாரு. மாறாக யார் உங்களோடு பிரச்சனை பண்ணினாலும் சரி, மாமியார் பிரச்சனை பண்ணுகிறார்களா, மருமகள் பிரச்சனை செய்கிறார்களா, அல்லது கணவன் பிரச்சனையை குடித்து விட்டு அடிக்கிறாரா, அல்லது மனைவி உங்களை அடிக்கிறார்களா, யார் அடித்தாலும் சரி கர்த்தரிடம் வாருங்கள். அன்பானவர்களே, பைபிள் சொல்லுகிறதை பாருங்கள், மன மகிழ்ச்சியாயிருங்கள். லாபம் என்ன தெரியுமா? இப்படி மன மகிழ்ச்சியாய் நீங்கள் இருந்து ஜெபம் செய்வீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார்.